ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பிள்ளை செல்வங்களை ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பிள்ளை செல்வங்களை படித்து இந்த சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வந்து அதை ஒவ்வொரு மருத்துவர் குலத்தில் பிறந்த ஒவ்வொரு தமிழனும் நீங்கள் அது ஒரு கடமையாக நீங்கள் கருத வேண்டும். உங்கள் கைகளில் இருந்த கத்தி உங்கள் பிள்ளை கைகளுக்கு செல்வது மட்டுமே லட்சியமாக இருக்கக்கூடாது என்பதனுடைய பார்வை, என்னுடைய புரிதல். காரணம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான கல்வி நிலையங்கள் கல்விக்கூடங்களிலே வந்தேரிகளின் ஆதிக்கம் மிக பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறது. இன்னும் உங்க தொழிலுக்கு தான் வரல, அதுக்கு வந்துருவான் வடக்கன், அதுக்கு வந்துட்டான். எப்படி வந்துட்டான்? கார்பரேட் தொழிலா வந்திருக்கான். அது பேரு என்னமோ சொல்றாங்க, அது எனக்கு வாயில வராது. என்னென்னமோ பேர்ல வச்சிருக்கிறான். ஏசி போடுறான், கடையை வைக்கிறான், வடக்கனை கொண்டு வரான், வெளிநாட்டுக்காரனை கொண்டு வரான். அவன் கொஞ்சம் தூங்கினா ரஜினிக்கு மொட்டை அடிச்ச மாதிரி அடிச்சு விட்டுறான். ஆனா இந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த நல்ல உள்ளங்கள், தாய் தமிழ் உறவுகள், இவர்களினுடைய இந்த நியாயமான கோரிக்கைகள், நான் அதுக்குதான் சொல்லிட்டு வரேன். சட்டமன்றத்துல என் சாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு நான் கேட்கல. இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். தமிழக முதலமைச்சர் அவர்களை அது உங்களால் முடியும், உங்கள் அதிகார வரம்புக்கு உட்பட்டது.